Hi all, welcome back to our channel My Bio Notes. So in the video la நம்ம வந்து absorption of digested products பத்தி தான் பார்க்க போறோம். So லாஸ்ட் வீடியோஸில் நம்ம வந்து டைஜஷன் அண்ட் எப்படி வந்து அந்த டைஜஷன் வந்து நடக்குது அலிமெண்ட்ரி கெனாலில் ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அப்சார்ப்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த டைஜஸ்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம பாடியில் எப்படி அப்சார்ப் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ கைண்ட்லி bear with my voice also. ஸோ எனக்கு சிவியர் கோல்ட் இருக்குது. ஸோ அதனால் லாஸ்ட் வீடியோலையும் என் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோலையும் அப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோஸில் கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்சார்ப்ஷன். ஸோ வாட் இஸ் absorption அப்படின்னா it is a process by which the end products of digestion. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம் அந்த digested products எல்லாமே இந்த அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் மூலமாக they get into blood or lymph through intestinal mucosa. ஸோ இந்த இன்டெஸ்டினல் மியூக்கோசா வழியாக ஸோ இந்த பிளட் ஆர் லிம்புக்கு போகிறது எல்லாம் அந்த எண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டைஜஷன் போகிறத தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் த ப்ராசஸ் பை விச் த எண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டைஜஷன் தே பாஸ் த்ரூ இன்டெஸ்டினல் மியூக்கோசா இன்டு பிளட். கடைசியாக எங்கே போய் அதோட டார்கெட் பார்த்திங்கன்னா பிளட் ஆர் லிம்புக்கு போகணும் இந்த டைஜஸ்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. அதுதான் வந்து எய்ம் ஆக்சுவலாக பாடியை பொறுத்த வரைக்கும் அப்சார்ப்ஷனில். ஸோ தட் we call it as absorption. ஸோ எப்படிலாம் இது நடக்கலாம், it can occur, it is carried out by passive means or active means or by facilitated transport mechanisms மூலமாக இது நடக்கலாம். அண்ட் சிம்பிள் டிஃப்யூஷன், ஒரு சிம்பிளாக ஒரு டிஃப்யூஷனாகவும் இருக்கலாம் இந்த டிரான்ஸ்போர்ட். ஸோ சிம்பிள் டிஃப்யூஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் டிஃப்யூஷன்? டிஃப்யூஷன்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு டை இங்கே போடுறோம் அப்படின்னா ஒரு வாட்டருக்குள்ளே இங்கே எல்லாமே வாட்டர் மாலிகூல்ஸ் தே ஹாவ் ஷோன் இன் ப்ளூ கலர் அண்ட் டை மாலிகூல் இன் ரெட் கலரில் காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வென் வி ஆர் ஆடிங் அ டை ஆட் பண்ணுறோம் இன்சைட் த வாட்டர் அப்படின்னா, ஸோ ஹியர் தேர் வில் பி ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த டை மாலிகூல்ஸ், ரைட்? So what happens is after you add it inside there will be movement of the dye molecules to low concentrated area. So இது வந்து அதுவாகவே நடக்கும் இல்லையா? So you can observe this is a simple experiment. So எது வரைக்கும் நடக்கும் until what this occurs, this movement அப்படின்னா until when அப்படின்னா until a equilibrium is reached. So until they are diffused evenly, until the dye molecules are diffused evenly, this movement of the particles occur. So அதுதான் நம்ம வந்து diffusion அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து இங்கேயும் நடக்குது. இது வந்து நம்ம பாடிக்குள்ளே நடக்கிற டிஃப்யூஷன் வந்து நம்ம சிம்பிள் டிஃப்யூஷன் சொல்லுவோம். இது வந்து நம்ம சும்மா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த மூமெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், அயான்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் ஃப்ரம் அ ரீஜன் ஆஃப் ஹை கான்சன்ட்ரேஷன் டு அ ரீஜன் ஆஃப் லோ கான்சன்ட்ரேஷன். அதை தான் நம்ம டிஃப்யூஷன் சொல்கிறோம். ஸோ இட் இஸ் டவுன் த concentration gradient. Since it is high concentration இந்த low concentration போகிறனால it occurs down the concentration gradient. ஸோ இது வந்து லிக்விட் மீடியத்தில் நடக்கிறது. டிஃப்யூஷன் வந்து ஏர்லேயும் நடக்கலாம். ஸோ நம்ம இப்போ பர்ஃப்யூம் ஏதாவது போட்டோம் அப்படின்னா இட் கெட்ஸ் டிஃப்யூஸ்ட் இன் ஏர் இல்லையா? ஸோ நம்ம ஒரு பார்ட் ஆஃப் த பாடியில் தான் நம்ம சென்ட்டு வந்து போடுவோம், பட் ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த ஸ்மெல் இருக்கும். ஸோ அதுவும் இட் அக்கர்ஸ் பிகாஸ் ஆஃப் டிஃப்யூஷன் த்ரூ ஏர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடியில் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம், சிம்பிள் டிஃப்யூஷன். ஸோ சிம்பிள் டிஃப்யூஷன் ஆல்சோ தேர் இஸ் டிஃப்யூஷனாலே தேர் இஸ் மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஹியர் ஆல்சோ தேர் இஸ் மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் அ ரீஜன் ஆஃப் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். அண்ட்
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாடிக்குள்ளே நடக்கிறனால தேர் இஸ் செல் மெம்பரேன். ஃப்ரம் த அவுட் சைட் ஆஃப் த செல் த பார்ட்டிகல்ஸ் கெட் டிஃப்யூஸ்ட் டு த இன்சைட் ஆஃப் த செல். ஸோ இந்த ரெட் மாலிகூல்ஸ் எல்லாமே, இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஹை கான்சன்ட்ரேட்டடாக இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாமே உள்ளே மூவ் ஆகுது செல்லுக்குள்ளே. until a state of equilibrium is reached, that is the same concentration is there inside and outside of the cell வரைக்கும் இந்த diffusion நடக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து simple diffusion அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிம்பிள் டிஃப்யூஷனில் எதெல்லாம் சிம்பிள் டிஃப்யூஷன் எதெல்லாம் அண்டர்கோ பண்ணோம் அப்படின்னா குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸு எல்லாமே வந்து சிம்பிள் டிஃப்யூஷனில் வந்து டிஃப்யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ சம் எலக்ட்ரோலைட்ஸ் லைக் குளோரைட் அயான்ஸ் தே ஆல்சோ அண்டர்கோ சிம்பிள் டிஃப்யூஷன். ஸோ இது வந்து இட் டிபெண்ட்ஸ் மெயின்லி ஆன் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஸோ இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் simple diffusion occurs. ஸோ இது மூலமாக தான் இந்த மாலிகூல்ஸ், அதாவது இந்த குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, தே ஆர் பாஸ்ட் இன் டு த பிளட். ஸோ அதுதான் நம்ம எய்ம் இல்லையா, முன்னாடியே பார்த்தோம். ஸோ அப்சார்ப்ஷன்னாலே இட் ஹேஸ் டு எய்தர் பாஸ் டு பிளட் ஆர் லிம்புக்கு பாஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் ஆர் டிரான்ஸ்போர்ட். ஸோ இதில் என்ன ஆகும், ஃபெசிலிட்டேட்டட்னாலே there is a help, it makes it easier in case of facilitated diffusion. ஸோ இதில் வந்து என்னன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு கேரியர் ப்ரோட்டீன் இன்வால்வ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்டிக்கல் அவுட் சைட் ஆஃப் த செல் இருக்குது. உள்ளே வந்து அது டிரான்ஸ்போர்ட் ஆகணும் அந்த பார்ட்டிகல்ஸ். ஸோ இது இங்கே வந்து செல் மெம்பரேன் இங்கே இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து இங்கே வந்து ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து உள்ளே மூவ் ஆகிறதுக்கு ஒரு சேனல் ப்ரோட்டீன் இல்லைனா கேரியர் ப்ரோட்டீன் இன்வால்வ் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேரியர் ப்ரோட்டீன் வந்து உள்ளே அந்த இதில் பைண்ட் ஆகிறனால அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகுது அந்த சேஞ்ச் நடக்கிறனால இந்த செல் மெம்பரேனில். ஸோ தேர்பை த பார்ட்டிகல்ஸ் வந்து உள்ளே மூவ் ஆகிடுது. ஸோ அதனால சேம் கான்சன்ட்ரேஷன் அட்டைன் ஆகிடுது. ஸோ இது வந்து சேனல் ப்ரோட்டீன் இல்லை கேரியர் ப்ரோட்டீன் மூலமாக நடக்கிறனால we call it as facilitated diffusion or transport. ஸோ குளுக்கோஸ் ஆர் அமினோ ஆசிட் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆகலாம். The helper protein is usually an integral membrane protein. So it forms a pore or channel in the cell membrane, thereby the particle is transported inside of the cell. அதுதான் வந்து நம்ம facilitated diffusion சொல்கிறோம். ஸோ it is a passive transport mechanism and it requires no energy. ஆக்சுவலாக இதுக்கு எனர்ஜியே தேவையில்லை. செல் வந்து இதுக்கு வந்து எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணும். there is no expenditure of energy by the cell. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர். ஸோ ஹவு வாட்டர் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் in our body அப்படின்னு பார்த்தீங்கன்னா through osmotic gradient. ஸோ diffusion as I already said, in diffusion பார்த்தீங்க மெயின் டிஃப்ரென்ஸ் இந்த ஆஸ்மாசிஸ்க்கு டிஃப்யூஷனுக்கு அப்படின்னா டிஃப்யூஷனில் தேர் இஸ் மூமெண்ட் ஆஃப் போத் த சொல்யூட் அண்ட் த சால்வெண்ட் ரெண்டுமே மூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகும். ஆனால் ரெண்டுமே மூவ் ஆகும். இந்த கேஸில் சொல்யூட்டும் மூவ் ஆகும், சால்வெண்ட்டும் மூவ் ஆகும். ஆனால் ஆஸ்மாசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா தேர் இஸ் மூமெண்ட் ஆஃப் சால்வெண்ட், தட் இஸ் வாட்டர், அக்ராஸ் அ செமி பர்மியபிள் மெம்ப்ரேன் இருக்கும். ஸோ அதில் மூவ் ஆகும் ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் சால்வெண்ட் கான்சன்ட்ரேஷனுக்கு. ஸோ ஹை சால்வெண்ட் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ சால்வெண்ட் கான்சன்ட்ரேஷனுக்கு அது மூவ் ஆகும். ஸோ ஒன்லி த சால்வெண்ட் மூவ்ஸ் ஹியர். ஸோ வாட்டர் தான் இங்கே மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் ஆஸ்மாட்டிக் கிரேடியன்ட் பொறுத்து நடக்கும் வாட்டரோட டிரான்ஸ்போர்ட் இன்சைட் த பாடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். வாட் இஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்? ஹியர் ஆல்சோ கான்சன்ட்ரேஷன் gradient is involved and but here in this case what is the difference? No, it occurs, this transport occurs against concentration gradient. So against ன்றனால எனர்ஜி நம்ம இங்கே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். எனர்ஜி in the form of ATP it will be given by the cell. So எதெல்லாம் இது active transport மூலமாக transport ஆகும்னா amino acids, monosaccharides like glucose, electrolytes like Na plus are absorbed into blood by this active transport mechanism. ஸோ இந்த சோடியம், அதாவது சோடியத்துக்கு we can say sodium potassium pump as an example. ஸோ இதில் வந்து என்ன ஆகும்? ஸோ
இந்த sodium potassium pumpல 3 sodium ions and an ATP molecule first stepல வந்து பைண்ட் ஆகும். ஸோ அந்த ஏடிபி வந்து பைண்ட் ஆகிறனால தான் அந்த எனர்ஜி as I said, no energy will be spent in this type of active transport, right? So here it spends in the form of ATP. ஸோ இந்த ஏடிபி வந்து ஸ்ப்ளிட் ஆகிறனால ஏடிபியாக மாறிடுச்சு இல்லையா? ஸோ பாஸ்பேட் மாலிகுல் இங்கே அட்டாச் ஆகிறனால ஏடிபியாக இது மாறிடுச்சு. ஸோ இந்த ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ இந்த ஷேப்லேருந்து இந்த ஷேப்புக்கு இது மாறிடுறனால sodium joins அந்த சோடியம் 3 சோடியம் மாலிகுல்ஸ் இங்கே ஜாயின் ஆகிடுச்சு அண்ட் தே ஆர் ட்ரைவன் த்ரூ த சேனல். இந்த சேனல் வழியாக அது வந்து வெளியில் போயிடுது இந்த சோடியம் அயான்ஸ் எல்லாமே. ஸோ த சோடியம் அயான்ஸ் வந்து அடுத்து ரிலீஸ் ஆயிடுது வெளியில் அண்ட் த நியூ ஷேப் ஆஃப் த சேனல் வந்து அடுத்து எது பைண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா பொட்டாசியம். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன்லேருந்து இந்த கன்ஃபர்மேஷனுக்கு அது போயிடுச்சு. ஸோ பொட்டாசியம் இப்போ பைண்ட் ஆகலாம் ஷேப் மாறிடுறதுனால. ஸோ அடுத்து பொட்டாசியம் பைண்ட் ஆன பின்னாடி என்னது, நெக்ஸ்ட்டு பொட்டாசியம் ரிலீஸ் ஆகுது inside of the cell. So allows the channel to revert to its original form. Potassium release ஆகிறனால again the same இதுக்கு வந்துடுது சேம் ஷேப்புக்கு அண்ட் ஸோ இதுதான் எப்படி வந்து இந்த சோடியம் பொட்டாசியம் டிரான்ஸ்போர்ட் நடக்குது செல்லுக்குள்ளே. இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால். ஸோ ஹவு த ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால் ஆர் கெட்டிங் absorbed in our body ன்னு பார்த்தீங்கன்னா mainly they are insoluble. மற்ற இது மாதிரி இல்லாமல் this fatty acid and lipid they are generally insoluble. ஸோ அதனால they can't be absorbed in blood. ஸோ பிளட்டில் அதை அப்சார்ப் ஆகாது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் இன்கார்பரேட்டட் இன்டு ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது இந்த ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால் கால் மிசல்ஸ். ஸோ இந்த மிசல்ஸ் தான் வந்து ஃபார்ம் பண்ணுது. இது வந்து இன்சாலியபிள் நேச்சரில் இருக்கனால தே ஃபார்ம் ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் கால் மிசல்ஸ். ஸோ இந்த மிசல்ஸ் எல்லாமே தே மூவ் இன்டு த இன்டெஸ்டினல் மியூகோசா. ஸோ as you can see in the picture, bloodல they contain amino acids, monosaccharides எல்லாமே இருக்குது இந்த bloodல. பட் இது insoluble nature இருக்கனால they follow a different transport mechanism. ஸோ தே அகெயின் intestinal mucosaல போன பின்னாடி they are reformed into very small protein coated. ஸோ ப்ரோட்டீனால கோட்டான ஃபேட் குளோபியூல்ஸாக மாறுது. தே ஆர் கால்ட் அஸ் கைலோமைக்ரான்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மிசல்ஸ், தென் த இன்டெஸ்டினல் மியூகோசால போகுது, தென் கைலோமைக்ரான்ஸ் ஆர் ஃபார்ம்டு. கைலோமைக்ரான்ஸ் யூ கேன் see in the picture. ஸோ தீஸ் ஆர் த கைலோமைக்ரான். ஸோ இது வந்து இந்த லிம்ஃப் வெசல்ஸில் வந்து தி கைலோமைக்ரான்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட். ஸோ டிரான்ஸ்போர்ட்டட் இன்டு த லிம்ஃப் வெசல்ஸ். அந்த லிம்ப் வெசல்ஸில் இருக்க லிம்ப் கூட சேர்ந்து இந்த கைலோமைக்ரான்ஸை வி கால் இட் அஸ் அ லாக்டில்ஸ் இந்த வில்லை. ஸோ திஸ் லிம்ப் வெசல் வந்து நெக்ஸ்ட் அந்த லிம்ப் வெசலில் தான் அந்த கைலோமைக்ரான்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதிலேருந்து தான் they release the absorbed substances into blood stream. நெக்ஸ்ட்டு அது போய் அதை வந்து blood streamல ரிலீஸ் பண்ணிடுது. ஸோ இதுதான் வந்து transport of lipids. they occur in a different manner compared to the other molecules. amino acid monosaccharide மாதிரி இல்லாமல் ஃபேட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து அப்சார்ப் ஆகுது நம்ம பாடியில். கைலோமைக்ரான் அண்ட் மிசல்ஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர். இங்கே வந்து blood capillary எல்லாமே இருக்குது. I said no lactil. We call it as a lactil. The lymph and that chylomicron both we call it as a lactil and arteriole இங்கே இருக்குது. This is the villus. ஸோ இந்த வில்லஸில் தான் அப்சார்ப்ஷன் நடக்குது. ஸோ கடைசியாக the lymphatic vessel they transport and they release the absorbed substances into the bloodstream.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் மற்ற சப்ஸ்டன்சஸ் எங்கெல்லாம் நடக்குது. தே அக்கர் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த அலிமெண்ட்ரி கெனால் லைக் மவுத், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், இது எல்லாத்துலேயும் வந்து அப்சார்ப்ஷன் நடக்குது. பட் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் நடக்குது. ஸோ different parts of the digestive systemல we can see absorption. So in case of mouth, if you see certain drugs coming in contact with the mucosa of the mouth and lower side of the tongue are absorbed. They are absorbed into the blood capillaries lining them. So mouth la absorption occurs. And stomach part if you take absorption of water, simple sugars and alcohol take place. In case of small intestine, if you see, as you all know, it is the principal organ of absorption. It is the main organ of absorption of nutrients. So digestion also is completed here only. And the final products of digestion such as glucose, fructose, fatty acid, glycerol, amino acid are absorbed through the mucosa into the bloodstream. Next, large intestine la absorption of water, some minerals and drugs takes place. Next is assimilation. So what is assimilation? Absorption of nutrients in body cells after digestion in the intestine and their transformation in biological tissues and fluids is known as assimilation. So it is a process of absorption of vitamins, minerals and other chemicals from food as a part of nutrient of an organism அப்படினு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராசஸ், இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் அதர் கெமிக்கல் எல்லாமே அப்சார்ப் ஆகுது இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஃப்ரம் ஃபுட், ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம வந்து அசிமுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் பார்த்திங்கன்னா தே ஹெல்ப் இன் க்ரோத் அண்ட் ரிப்பேர். அண்ட் எக்ஸசிவ் மோனோசாக்ரைட்ஸ் எல்லாமே தே ஆர் ஸ்டோர்ட் இன் லிவர் அண்ட் மசில் செல்ஸ் ஆஸ் glycogen ஃபார்மில் தே ஆர் ஸ்டோர்ட். அண்ட் ஃபேட் இஃப் யூ see they are stored in fat deposits, the fat. And when coming to the egestion or defecation, so the elimination the feces irukku illaya, so that has to be eliminated from our body. We don't want that. So they are eliminated from the alimentary canal to the outside through anal opening. So it is a voluntary process, the egestion or defecation, and it is a mass peristaltic movement. And but in case of infants, if you see, it occurs by reflex action and without any voluntary control of the external anal sphincter. This in case of infants, if you see. Next, okay, thank you all for watching my video. If you like the video, என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ டூ சப்ஸ்கிரைப் த சேனல். பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.